வெல்கம் டு அவர் சேனல் ரூபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயத்தொக்கு. இந்த வெங்காயத்தொக்கு சுட சுட ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் கடுகுலந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, கறிவேப்பிலை இது 3 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முருக விட்டுறக்கூடாது. இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை நான் சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கிரேவியோட குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். அதனால் நான் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முருக விட்டுறக்கூடாது. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இது எல்லாமே இப்போ நம்ம இந்த ஆனியனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்து கரைச்சிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கிரேவி வந்து நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டுட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துருச்சு. நல்ல ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சிக்கும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு, உரப்பு, புளிப்பு இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட வெங்காயத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.